ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மிஷன் சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ரோம் தேசத்தில் பிறந்த ஒரு மனிதர், நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்தவர். அது கிபி 2ஆம் நூற்றாண்டு, அதாவது 287 அந்த வருடங்களில் நடந்தது. நல்ல விசுவாசத்தோடு வளர்க்கப்பட்ட கர்த்தருக்குள் வாழ்ந்த ஒரு நபர் தான் பின்டன் அப்படிங்கிறவர். இவர் கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டபடினால இவர் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை மற்ற மக்களுக்கு சொல்வார். அப்புறம் ஜோம் பண்ணால் நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. நிறைய பேர் சுகமாக ஆரம்பித்தாங்க. நல்ல அட்வைஸ் பண்ணுவார். விசுவாச வாழ்க்கையை மக்களுக்கு டீச் பண்ணார். ஃபெய்த் டீச் ரொம்ப நல்லா பண்ணார். இந்த ஃபெய்த் டீச்சை அவர் பண்ண மக்கள் விசுவாசத்தில் பலனடைந்தார்கள். தேவனுடைய செயல் மகத்துவமாக நடக்க ஆரம்பித்தது. மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. இவர் ரோம் நாட்டை சேர்ந்தவர். ஆனால் இவர் வாழ்ந்த இடம் வந்து ஏமியன்ஸ் என்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கும்போது நல்ல தேவனுடைய செயல் நடக்கும். நல்ல உற்சாகம், மக்களும் ஆண்டவரை தேடி வர ஆரம்பித்தாங்க. மக்களை உற்சாகப்படுத்துகிறார். இப்படி இருக்கும்போது அந்த ஏமியன்ஸை ஆண்டு வந்த ஒரு தலைவன், அவருடைய பெயர் தான் ரெக்டியஸ் வாரஸ் என்கிற தலைவன். இவனுக்கு கிறிஸ்தவனை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேரை வெட்டி கொண்டு இருக்கிறான். இப்போது இந்த ஏமியன்ஸ் நகரில் இந்த குவிண்டன் மூலமாக நிறைய மக்கள் ரட்சிக்கப்படுகிறதையும் சுகமடைகிறதையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதையும் கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணான்னா, அந்த ரொம்ப கோபத்தோட எரிச்சலோட அந்த பட்டணத்துக்கு போனான், ஏமியன்ஸ் பட்டணத்துக்குள்ளே. அப்போது போர் வீரர்களை அனுப்பி இந்த குவிண்டனை பிடிச்சி கொண்டு போய் சிறையில் அடைச்சி அவனை பயமுறுத்தி பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, உதைச்சி பார்த்தாங்க, கிறிஸ்துவ மறுதளிக்கும்படி அவரை சொல்லி பார்த்தாங்க. அவர் எதுக்கும் அசைகிற மாதிரி தெரியல. சவுக்கில் அடித்தாங்க, என்ன பண்ணாலும் அசையலை. மறுபடியும் என்ன பண்ண, கம்பியை நல்லா எடுத்து ஷோல்டர்லேருந்து குத்தி, அங்கே குத்தி, கம்பியை நீட்டாக குத்தி எல்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் அவர் மறுதளிக்கிற மாதிரி தெரியல. இந்த நகைக்கண்ணு இருக்கு பாருங்க, நகைக்கண்ணில் இரும்பு துகளில் உள்ளே வச்சு சின்ன பொடி கம்பியாக உள்ளே வச்சு அடித்து பார்த்தாங்க. அவர் அப்பயும் அவர் மறுதளிக்கலை. இதை பார்த்த உடனே கோபம் அடைந்த அந்த ரெக்டியஸ் வாரஸ் என்கிற அந்த தலைவன் வாளால் வெட்டி கொன்றுட்டான். அவர் அப்பொழுது மறுதளிக்கவில்லை. அதற்கு பின்பதாக அந்த பட்டணங்களில் தேவனுடைய செயல் இன்னும் விசுவாசம் உள்ளவர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். இவருடைய மரணம் அவங்களை பயங்கரமாக ஷேக் பண்ணிச்சு. அவருடைய ரத்தம் அங்கே பயங்கரமாக ஷேக் பண்ணிச்சு. இவ்வளோ கொடுமை அனுபவிச்சு இந்த மனுஷன் விசுவாசத்தை விடலையே, இயேசுவை மறுதளிக்கலேன்னு சொல்லி குவிண்டனை போல பல ஆயிரம் மக்கள் எழுப்பினார்கள். அந்த பட்டணம் அசைக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பின்டன் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணவர் செய்த மகத்தான பணி, விசுவாச பணிக்காக ஸ்தோத்திரம். ஜீவனையே கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த குவிண்டனுடைய சாட்சியங்கள் இருதயங்களை அசைக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என்ன வந்தாலும், உபத்திரவமோ, வேதனையோ, துக்கமோ, சரீர பாடுகளோ எதுவானாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்காய் நான் வாழ்வேன், கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று நின்ற குவிண்டனை ஸ்தோத்திரம் பண்ண, குவிண்டனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவருடைய தலைமுறை விட்டு போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகள் அப்படியா விசுவாசத்தில் எழும்பி நிற்கணும். உபத்திரவங்களில், கஷ்டங்களில் நிற்கணும். உமக்கண்டு சாட்சியாய் வாழணும். நீங்கள் கிரியஸை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.